தனிநாடு கோரிக்கை கைவிட்ட போது எண்ணி துணிக கருமம் என்று ஒரு பெரிய புத்தகத்தை அண்ணா எழுதினார். அந்த புத்தகத்தை முதலாக கலைஞரின் இடத்திலே கொடுத்து முரசையிலே பதிவு செய்தார். ஒடிந்து போயிருந்தது, பிறகுதான் கொண்டு வந்தோம். காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் அந்த காரணங்களை படிப்படியாக பைய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நாம் வெற்றி பெற முடியுமா என்று விரும்பியவர் அண்ணா. அது ஓரளவுக்கு நிறைவேற்றி காட்டியது கலைஞர். இன்னும் மாநில சுயாட்சி முழுமையாக கிடைத்துவிடவில்லை. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், மத்தியிலே இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் தமிழுக்கு விரோதமான அரசாங்கம், தமிழர்களுக்கு விரோதமான அரசாங்கம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், எந்த துணிச்சலோடு எந்த உணர்வோடு இந்த மேடையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தனித்தமிழ்நாடு, இறையாண்மை உள்ள தனித்தமிழ்நாடு, பூகோள ரீதியான தமிழ்நாடு நாங்கள் கேட்காமல் இருக்கலாம், பிரிவினை கேட்காமல் இருக்கலாம். இன்னமும் சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்லுகிறேன், நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, ஆனால் நாங்கள் பிரிந்துதான் இருக்கிறோம்.